Praise Lord. God is saying unto you, "How Israel, I will be glorified in you." கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:3 இதான் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் பார்த்து சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆமென், ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்கிறதான வார்த்தையை ஆமென் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லுகிறார். ஆமென். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல்னு யாரை அழைக்கிறாரு அப்படின்னா, யாக்கோபு என்கிறதான ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்து அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். ஏன்னா யாக்கோபு அப்படின்னா எத்தன் ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த பேருக்கு. அதனால ஆண்டவர் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபை பார்த்து கேட்பாரு. ஆண்டவரே, என்னுடைய பேர் யாக்கோபு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது, இனிமேல் நீ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி நீ ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன், தேசங்களுக்கெல்லாம் தகப்பன், எல்லா நாடுகளுக்கும் மேலாக இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் மிகவும் நேசித்து அந்த ஜனங்களுக்காக அவர் மிகவும் பரிதபிக்கப்பட்டவராக தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கும்படியாக வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது, நான் இஸ்ரவேலுக்காக மாத்திரம் வரல, புறஜாதி ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன்னு சொல்லி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துல வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த விதமான ஒரு ஒரு லைஃப்ல இருக்கலாம், எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், எந்த விதமான ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, யாக்கோபு போல இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கை, யாக்கோபு போல இருக்கிறதான உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றுவார். ஏன்னா யாக்கோபு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு அப்படின்னா, ஒரு சிறு வயதுல அவங்க அப்பா ஈசாக்கு அவரை ஆசீர்வதிக்க அழைக்கும் பொழுது தன்னுடைய தாயாரோட பேச்சு கேட்டு தவறுதலா போய் நின்று அவருடைய அப்பா கிட்ட இருந்து அந்த பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு வந்துடுவாரு. இப்படி அநேக இடங்கள்ல ஏமாற்றி, அநேக இடங்கள்ல அநேக ஆசீர்வாதங்களை இழந்தவராக அவருடைய மாமா வீட்டில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற சேலரி அவருக்கு கிடைக்கல, அதுக்கேற்ற அவர் ரிவார்டு அவருக்கு கிடைக்கல. இப்படி பல விதமான சூழ்நிலைகள்ல யாக்கோபு போயிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட யாக்கோபு ஆண்டவர் அழைத்து தான் இஸ்ரவேலாக மாற்றினார். இன்றைக்கு பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை நீங்க போய்கிட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் போகக்கூடிய சூழ்நிலையே இல்லை, இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை நான் வாழ்க்கையில போவனா இல்லைன்னு எனக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, உங்களை இஸ்ரவேலாக மாற்றும்படிக்கு, தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றும்படிக்கு, அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். அந்த நாமத்தினால, இயேசுங்கிற நாமத்தினால இன்றைக்கு நீங்க அவரை ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மூலமா அவர் மகிமைப்படுவார். The God's name will be glorified through you, in you. In Jesus' name, amen.